Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம 12th Mathsல Chapter 2 அதாவது complex numbers வந்து பார்க்க போறோம். Exercise 2.2 பார்க்கிறதுக்கு முன்னாடி complex numberனா என்னன்னு பார்க்கலாம். Rectangular form of a complex number. A complex number is of the form x plus iy or x plus yi where x and y are real numbers. X is called the real part and y is called the imaginary part of the complex number. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இல்லைனா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஐ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதில் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து என்ன ரியல் நம்பர்ஸ், இதில் எக்ஸ் வந்து என்ன ரியல் பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், இதில் ஒய் வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் செட் டு பி பியூர்லி இமேஜினரி. இஃப் ஒய் ஈக்குவல் டு 0 த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் செட் டு பி ரியல். அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸோட வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னா அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பியூர்லி இமேஜினரின்னு சொல்லலாம். இஃப் ஒய் ஈக்குவல் டு 0னா அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் செட் டு பி ரியல். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாமா. இதில் ரியல் பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன எக்ஸ், அதனால தான் எக்ஸ் ஈக்குவல் டு ரியல் ஆஃப் z. அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன ஒய், அதனால ஒய் ஈக்குவல் டு இமேஜினரி ஆஃப் z. இப்போ z ஈக்குவல் டு 5 மைனஸ் 7i அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா இப்போ ரியல் பார்ட் ஆஃப் z வந்து என்ன 5, இமேஜினரி பார்ட் ஆஃப் z என்ன மைனஸ் 7, அதாவது ஐக்கு முன்னாடி இருக்க நம்பர். டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 ஈக்குவல் டு x1 பிளஸ் iy1 and z2 ஈக்குவல் டு x2 பிளஸ் iy2 are said to be equal if and only if real of z1 ஈக்குவல் டு real of z2 and imaginary of z1 equal to imaginary of z2, that is x1 equal to x2 and y1 equal to y2. இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து ஈக்குவல் நம்ம எப்போ சொல்லுவோம்னா x1 ஈக்குவல் டு x2 இருக்கணும், அதே மாதிரி y1 ஈக்குவல் டு y2. இந்த x1 x2 என்ன ரியல் பார்ட் ஆஃப் த z1 and ரியல் பார்ட் ஆஃப் z2, அதே மாதிரி y1 என்ன இமேஜினரி பார்ட் ஆஃப் z1 and y2 என்ன இமேஜினரி பார்ட் ஆஃப் z2. The numbers of the form alpha plus I beta where beta is not equal to 0 are called imaginary numbers. அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா, இதில் பீட்டாவோட வேல்யூ வந்து நான் ஜீரோ வந்துச்சுன்னா அப்போ இந்த ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம இமேஜினரி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ சப்போஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 7 ப்ளஸ் 3i, அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன மைனஸ் 7, பீட்டாவோட வேல்யூ என்ன 3. இப்போ அடுத்து ஆர்கன் பிளேன்னா என்னன்னு பார்க்கலாம். A complex number z equal to x plus iy is uniquely determined by an ordered pair of real numbers x, y. The numbers 3 minus 8i, 6 and minus 4i are equivalent to 3, minus 8, 6, 0 and 0, minus 4 respectively. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z equal to x plus iy நம்ம ஆர்டர்ட் பேர் ஆஃப் ரியல் நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணலாம், அதாவது x, y. இப்போது the numbers 3 minus 8i இது ஆர்டர்ட் பேரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் x, y. இதில் xோட வேல்யூ என்ன 3, yோட வேல்யூ என்ன minus 8, அப்போது 3, minus 8. அதே மாதிரி 6 வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் 6, 0, ஏன்னா எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ இல்லை அதனால தான் 0. அதே மாதிரி மைனஸ் 4ஐ நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் 0, minus 4, ஏன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 0, ஏன்னா அது இல்லை, ஒய்யோட வேல்யூ என்ன minus 4. In this way we are able to associate a complex number z equal to x plus iy with a point x, y in a coordinate plane. ஸோ இது மூலமாக z equal to x plus iy இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு கோஆர்டினேட் பிளேனில் நம்ம எப்படி அசோசியேட் பண்ணலாம்னா ஒரு பாயிண்ட் மூலமாக, அதாவது x, y. If we consider x axis as real axis and y axis as imaginary axis to represent a complex number, then the xy plane is called complex plane or argand plane. A complex number is represented not only by a point but also by a position vector pointing from the origin to the point. அதாவது இப்போது x axis-ஐ நம்ம ரியல் ஆக்சிஸாக எடுத்துக்கலாம், அதே மாதிரி y ஆக்சிஸை நம்ம இமேஜினரி ஆக்சிஸாக எடுத்துக்கலாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த xy பிளேனை நம்ம என்ன சொல்லலாம் காம்ப்ளெக்ஸ் பிளேன் ஆர் ஆர்கன் பிளேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா பாயிண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு பொசிஷன் வெக்டராகவும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், பாயிண்டிங் ஃப்ரம் த ஆரிஜின் டு த பாயிண்ட். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு பாயிண்ட்டை எப்படி xy பிளேனில் ரெப்ரசென்ட் பண்ணலாம் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பை பொசிஷன் வெக்டர் பாயிண்டிங் ஃப்ரம் த ஆரிஜின் டு த பாயிண்ட் எப்படி ஒரு xy பிளேனில் ரெப்ரசென்ட் பண்ணலாம், அதாவது ஆர்கன் பிளேனில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆஸ் அ வெக்டரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலான்னு இங்கே பார்த்தா தெரியும். இப்போ அடுத்து அல்ஜிப்ரேக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய், அதேமாரி ஒரு ஸ்கேலார் இருக்குது k. இப்போ இந்த ஸ்கேலாரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் kx பிளஸ் ky இன்டூ i. ஸோ இதான் வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அடுத்து அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம்.
அதாவது if z1 equal to x1 plus iy1 and z2 equal to x2 plus iy2 where x1, x2, y1 and y2 belongs to real number, then we define அதாவது z1 equal to x1 plus iy1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. அதே மாதிரி z2 equal to x2 plus iy2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? அதாவது z1 plus z2 equal to x1 plus iy1 plus x2 plus iy2. அப்போ ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம எழுதலாம். அதாவது x1 plus x2 plus i into இப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் y1 plus y2. ஸோ இப்படி தான் அடிஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து பண்ணலாம். அடுத்து சப்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதாவது z1 minus z2. இது நம்ம எப்படி எழுதலாம்? z1 plus minus z2 அப்படின்னு எழுதலாமா? அப்போது z1ஓட வேல்யூஸ் என்ன? x1 plus iy1 plus இப்போ மைனஸ் z2ன்றதுனால மைனஸ் x2 மைனஸ் iy2. இப்போ ரியல் பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம ஒன்றா எழுதணும்னா அதாவது x1 மைனஸ் x2 அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் i இப்போ வெளியில் வந்துச்சுன்னா அப்போது இமேஜினரி பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன? y1 மைனஸ் y2. ஸோ இப்படி தான் வந்து சப்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நடக்கும். இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். z1 இன்டூ z2 அதாவது x1 ப்ளஸ் iy1 இன்டூ x2 ப்ளஸ் iy2. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்னா x1 இன்டூ x2 மைனஸ் y1 இன்டூ y2 ப்ளஸ் i இன்டூ x1 y2 ப்ளஸ் x2 y1. அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z பை i, அதாவது if z equal to x plus iy ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. தென் இப்போ இது i கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது i zனா அப்போ i இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ i இன்ட்டு எக்ஸ் என்ன? ix ப்ளஸ் i இன்ட்டு iy என்ன? ப்ளஸ் i ஸ்கொயர் y. i ஸ்கொயரோட வேல்யூ என்ன? -1. அப்போது iz equal to ix minus y. இதான் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z பை i. இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும்.